இதான் தாலியா? சரி சரி. தாலியெல்லாம் அந்த காலத்தில் பெருசாக இருக்கும், இப்போ அப்படியே சிறுத்து சிறுத்து சின்னதாயிருச்சு. உங்க மாப்பிள்ளை கரிகாலன் செலக்ட் பண்ணதுதான். நல்லா இருக்காத்த? சங்கிலி நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. ஏம்மா, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா புத்தி நல்லா இருக்கணும். புத்தியை கண்டமேனிக்கு அலைய விட்டா இங்கே தான் வந்து நிற்கும். எதுக்கு இப்போ பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள? பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பழசை பேசாமல் இருக்க முடியுமா? பழசெல்லாம் நினச்சிக்கிட்டே நடந்தால் தான் நிதானமாக நடக்க முடியும். நாங்களாம் அப்படி நினச்சிருந்தா நீங்கள் கூட்டம்னு வந்திருக்க மாட்டோம். அப்பா, ம், அதானே. பதிலுக்கு பதில் பேசாமல் உங்களால் இருக்க முடியாதே. சரி, அதை விடுங்க. என் சைடு பத்திரிக்கைலாம் கொடுக்க ஆரம்பித்து ஜரூராக போயிட்டுருக்கு. ஒரு 3/4 பேருக்கு கொடுத்துட்டேன். உங்கள் சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு யாருக்கா கொடுக்கணும்னா சொல்லுங்கள், தாரேன். அவங்களுக்கும் கொடுங்க. யாரை கேட்குறீங்க? உங்களை தான், வேற யார? சம்மந்தியை 3 வருடம் தாங்க கேட்குறேன். என்ன அப்படியே கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி உட்காந்துட்டியே? பத்திரிக்கையை தானே தாரேன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி நடந்த விசேஷத்துக்கெல்லாம் இப்படி கேட்டது இல்லையே. அதுகளெல்லாம் இருந்த குறை இதில் இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்குறேன். இது என்ன சாதாரண கல்யாணமா? குணசேகரன் கோடீஸ்வரன் ஊருக்கே தெரியும். எனக்கு வாச்ச சம்பந்திகள் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வரப்போகிற சம்பந்தி அப்படி கிடையாது. குணசேகரனுக்கு நிகரான கோடீஸ்வரன் ராமலிங்கம். 2 கோடீஸ்வரங்க சேர்ந்து செய்கிற சம்பந்தம். அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, சம்பந்திகளுக்கெல்லாம் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, சம்பந்தி அம்மாவுக்கு பட்டு புடவை எல்லாம் எடுக்க போகிறோம். பட்டு வேஷ்டியா? ஆமாம். எங்களுக்கா? உங்களுக்கு தான், வேற யாருக்கு? பட்டு கட்டுற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. பட்டு கட்டுற பழக்கம்னா வாங்கி பீரோவில் வச்சுக்கோங்க. அது பட்டு கட்டுறதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு நமக்கெல்லாம் இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. அதை வாங்கி என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. கட்டுறதுன்னா கட்டுங்க, இல்லைன்னா அதே கடையில் கொடுத்து காசை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த சாப்பாடு மேட்ரு. சாப்பாடு சமையலுக்கெல்லாம் செட்டிநாட்டிலேருந்து பள்ளத்தூர்லேருந்து ஒரு குரூப் வராங்க சமையலுக்கு. அப்புறம் பிரியாணி வகையில் வந்து மதுரை திண்டுக்கல்ல ஆரம்பித்து வாணியம்பாடி வரைக்கும் ஒரு 54 வகை பிரியாணி இருக்குது. 54 வகை பிரியாணியும் போடுறோம். எல்லாம் பாய் பிரியாணி தான், பிரமாதமாக இருக்கும். இது வரைக்கும் நடந்த கல்யாணங்க மாதிரி இந்த கல்யாணம் இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். ஏன்னா இது குணசேகரனோட கௌரவம். இதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. எல்லாமே நாசமா போச்சு. ஏய், எங்கடி எங்க உன் புருஷன்? ஏய், நீ வான்லாம் பேசினா மரியாதை கெட்டு. நிறுத்துறி. என்ன டிராமா போட்டு இருக்கியா? நீ உன் புருஷனையும் அருணையும் ஏத்தி அனுப்பிட்டு இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? என்னப்பா, என்ன பிரச்சனை? அண்ணா, பயங்கரமா நடிக்கிறானவ. அந்த அருண் வெளிநாடு போறான்னு சொன்னால. ஆமா, சுத்த போயின. அதெல்லாம் என்னடா சொல்ற? அண்ணா, நம்ம சக்தி அந்த அருணும் கோட ரோட்ல ஒரே கார்ல போயிட்டு இருக்கிறத நம்ம செல்வராஜனை பாத்துருக்காருண்ணா. என்ன பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? வாங்கண்ணே. என்ன சொல்லுங்க? கதிர் என்ன சொல்றேன்? ஆமாண்ணே, நம்ம தம்பி சக்தியும் அந்த எஸ்கேஆர் தம்பி அருணும் ஒரே கார்ல வத்தலகுண்டு பக்கம் போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தனே. என்னையா சொல்ற? நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தனே. ஏங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமா அருண் வெளிநாடு போயாச்சு? நீங்க யார பாத்தீங்க? எதுவும் காமிச்சிக்காத. 2வது சக்தி அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. எங்க? கொடைக்கானலுக்கு? அது எனக்கு தெரியாது. அவர் கம்பெனி விஷயமா சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா போயிருக்காரு. வர 2 நாள் ஆகும். அப்ப போடு, போன போடு. நான் போன் போட்டா தான் எடுக்க மாட்டேங்கிறான்ல, நீ போடு. நான் எதுக்கு போடணும்? நீ போடாம வேற யார் போடுவா?
ஏய் இருங்க, யாரும் போட வேண்டாம், நான் போடுறேன். போட வேண்டிய ஆளுக்கு போட்டா தெரிஞ்சிட போகுது. அரசே, குணசாகரம் பேசுறேன். என்ன சொல்லு. உன் தம்பி எங்க இருக்கான்? நீ எதுக்கு அது கேட்குற? ஏய், உன் தம்பி அருண் எங்கப்பா இருக்கான்? காரணத்தோட தான் கேட்குறேன், காரணம்லாம் கேட்பேன். அவன் எங்க வேணுமா இருப்பாயா? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? ஏய் சொல்லுப்பா, எங்க இருக்கான்? மதுரையில் இருக்கானா, வெளிநாட்டுக்கு போயிருக்கானா? வெளிநாட்டுக்கு தான் போயிருக்கான். அதுக்கு என்ன இப்போ? உண்மைதானே? ஆமாயா, நான் தான் அவன் ஏர்போர்ட்ல இறக்கிட்டு வந்தேன். ஆ, நல்ல வேலையா உன் குடும்பத்தோட நாங்கள் சம்மந்தம் வச்சுக்கல, இல்லைன்னா வாழ்க்கை குட்டிச்சோரா போயிருக்கோம். சரி சரி, அதெல்லாம் ரொம்ப பேச வேண்டாம், நீ நிறுத்திக்க. நீ பேசவே பேசாத, போன வையே. ஏய் வையப்பா, தெரியும். ஆமா, என்னண்ணே, என்னவா? வெளிநாட்டுக்கு தான் போயிருக்கான்னு அடிச்சு சொல்றேன். அரைக்காப்படி அவன் பொய் சொல்ல மாட்டானாப்பா, உண்மையை தான் சொல்லுவேன். மிஸ்டர் செல்வராஜ், உங்களுக்கு அருண் தெரியுமா? மண்டபத்தில் வச்சு நிச்சயதார்த்தத்தில் பாத்துறேம்மா. அங்க ஒரு தடவை தானே பாத்தீங்க? ஆமா, அந்த தாடி வச்ச பையன் தானே. தாடி வச்ச பையன்ல அருணா? சக்தி கூட போனது யாரு தெரியுமா? அவர் கம்பெனில அவர் கூட ஒர்க் பண்றவரு. அவர் பேரு நவநீத். அந்த பையனும் தாடி வச்சிருப்பான். அவரை பார்த்துட்டு தான் இவர் இப்படி உளறாரு. ஏய் செல்வம், என்னப்பா நல்லா பாத்தியா? பார்த்தனே, அந்த பையன் மாதிரி தான் இருந்தது. அந்த பையன் மாதிரி தான் இருந்துச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டால் அந்த பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவோம் போல. நல்ல வேலைப்பா, ஆதிரையும் சேர்த்து பார்த்தேன்னு சொல்லாம போயிட்ட. என்னப்பா நீ எதையாவது சொல்லிட்டு இருப்பியா? நீ சொல்றதை கேட்டு நாங்கள் வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். நீ முதல்ல அந்த கண்ணாடியை மாத்து, உனக்கு பார்வையில் பிரச்சனை இருக்கு. 18 வருஷமா ஒரே கண்ணாடியை போட்டுட்டு இருக்க நீ. என்னப்பா நீ போய் வேலை வெட்டியில் பாருங்கப்பா. திருப்பூர்ல போய் தொழிலை பார்க்க வேண்டியதானே? ஏன் மதுரைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க நீ? போப்பா, போய் வேலை வெட்டியை பாருப்பா. ஏம்மா, இதை விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா. எவனாவது வந்துடுறான் எதையாவது குழப்பறதுக்கு. பிடிக்காம விட மாட்டேன்டி. என்ன இப்படி பண்ணி தொலைச்சிட்டே நீங்க? தம்பி, அந்த பொண்ணு போட்டு குழப்பிடுச்சுப்பா. ஒரு தடவை பார்த்தா மறக்க மாட்டேன்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த எஸ்கேஆர் தம்பி அருண் தான் அது. அப்ப அதை அங்கேயே சொல்ல வேண்டியதானே? நான் தான் சொன்னனே, உங்க அண்ணன் ஒரு பக்கம், அந்த பொண்ணு ஒரு பக்கம் போட்டு என்னை குழப்பிட்டாங்கப்பா. என்ன சம்மந்தியம்மா, முகம் திடீர்னு மலர்ந்து இருக்க? அப்பப்போ அப்படி ஆயிடும். அப்படியா? காபி சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. ஈஸ்வரி, உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல காபி போட்டு டிகிரி காபி. டிகிரி காபி உங்களுக்கு? சாப்பிடலாமே. இவருக்கும். சரி, எடுத்துட்டு வரேன். சம்மந்தி, இந்த சங்கிலி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? உங்களுக்கு பிடிச்சா சரி. கட்டிக்க போறது வேற யாரோ. என்ன நீங்க கட்டிக்கிறேன்றீங்களா? நல்ல கதையா இருக்க சம்மந்தி, பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, நல்லா நான் தெளிவா சொல்றேன் தம்பி. அந்த எஸ்கேஆர் தம்பி அருண் தான் அது. நீங்க வேற ரூட்ல போய் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஜனனி, இன்னும் கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்டானுங்க. நம்ம வீட்டில் இருக்க பெருசுதான் அப்படின்னு பார்த்தா அவரோட கூட்டாளிங்க எல்லாமே அப்படிதான் இருக்குங்க. இல்லை, நான் கேட்குறேன், சக்தி எங்கேயோ போய் என்னவோ பண்ணுறான். இந்த செல்வராஜுக்கு என்ன வந்துச்சு?
அப்படியே வந்து போட்டு விட்டான் பாருங்களேன். அதான் எல்லாம் சமாளிச்சாச்சுல, விடுங்க. இன்னைக்கு சமாளிச்சிட்டோம், நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதையும் சமாளிக்கலாம்க்கா. ம்ம். எனக்கு அவன் வந்து உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் அப்படியே ஹார்ட் வந்து கையில நின்றுச்சு. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்க, அப்படியே எல்லாத்தையும் படப்படன்னு உளறி இருப்பேன். அதுதான்டி என் பயமே. நீ சும்மாவே உளருவ, நாளைக்கு இப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா சத்தியமா நீ அம்புட்டியும் உளறி கொட்டிப்பிடுவ. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு நினைச்சாலே பயந்து வருது. ஹார்ட்டு, கிட்னி எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒன்னா வெளியே வர பாக்குது. அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆதிர கல்யாணத்துல எக்கச்சக்க பிரச்சனை நிச்சயமா வரும். இப்ப சொன்னீங்கல்ல மோப்பம் பிடிச்சிட்டாங்கன்னு, இதோட நிக்க மாட்டான் அந்த கதிர்வேல். நாளைக்கு நிச்சயம் ட்ரேஸ் பண்ணி போவான். ஆத்தாடி, ஐயோ, அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனை ஆயிரும்ல. கண்டுபிடிச்சா அரசு கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவான். அவருக்கு தான் அருண் வெளியூர் போகலன்றதே தெரியாதே. எவ்வளவு நாள் தெரியாம இருக்கும்? அருணோட கம்பெனி மேனேஜர் அருண் மும்பை ரீச் ஆகலன்னு அரசு கிட்டயோ இல்ல எஸ்கேஆர் சார் கிட்டயோ ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. உடனே அவன் ஒரு பக்கம் வலைவீசி தேட மாட்டாங்களா? டெஃபினட்டா வலை வீசி தேடுவாங்கக்கா. ஆனா எந்த வலையிலயும் சிக்காம அருணையும் ஆதிரையும் சேர்த்து வைக்கிறது தான் நம்மளோட டாஸ்க், மேமத் டாஸ்க். எனக்கு பயமா இருக்கு. அவங்க வீட்லயோ இல்ல நம்ம வீட்லயோ அருணை கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமா நம்ம யாரையுமே சும்மா விட மாட்டாங்க. அதுவும் கதிரன கண்ணிலெல்லாம் அருண் மாட்டிக்கிட்டானா என்ன செய்வார்னே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படியெல்லாம் நடக்காது. ஐயா, உனக்கு அந்த மல்லுவேட்டி மைனர் பத்தி தெரியாது. அவன் ஒரு மலையரசன். அவனுக்கு இந்த மதுரையை விட கொடைக்கானல் தான் நல்லா அத்துப்படியா தெரியும். விடாம நாளைக்கு போவான் பாரு. ஏன்னா அவன் கும்மால் அடிக்கிறதே அங்கிட்டு தான். இண்டு இடுக்கு சந்து புந்து ஒண்ணு விடாம அலசி தேடுவான் பார் சக்தியும் அருணையும். அலசிட்டோம்க்கா, அலசிட்டோம். நீ என்ன இவ்ளோ கேஷுவலா இருக்க? இல்ல அவ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கா, அதான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறா. அக்கா, ஒரு ப்ராப்ளம பக்காவா ஐடென்டிஃபை பண்ணிட்டா அது ஆல்மோஸ்ட் சால்வ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அருணுக்கும் ஆதிரிக்கும் நடக்க போற கல்யாணத்துல என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதை எப்படி சமாளிக்கணும்னு நான் யோசிச்சு வச்சுட்டேன். அதனாலதான் இன்னைக்கு கதிர்வேல் வந்து கேக்குறப்போ நான் பெருசா ஷாக் ஆகல. அடுத்தடுத்து என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் அக்கா சொன்ன மாதிரி நான் வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டேன். சக்தி கிட்டையும் நான் கிளியரா சொல்லிட்டேன். அண்ணி, சாரி, இதை கேட்கறதுக்கு அருண் சேஃபா ரீச் ஆயிட்டான்ல? எஸ், ஆனா நாளைக்கு அவன் அங்க இருக்க மாட்டான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல இருப்பான். சோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ணி, எனக்காக எவ்வளவு செய்றீங்க. தேங்க்ஸ் அண்ணி. ஆஹா, உனக்காண்டிலாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா. உன் விஷயம்ன்றது ஒரு காரணம் தான். இதை வச்சு அவ அடிக்கணும்னு நினைக்கிறது உன் அண்ணன் குணசேகரனோட ஆதிக்கத்தை. உன் விஷயம்ன்றது ஒரு காரணம் தான். இதை வச்சு அவ அடிக்கணும்னு நினைக்கிறது உன் அண்ணன் குணசேகரனோட ஆதிக்கத்தை. அதனாலதான் நாங்களும் அவ கூட ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். அப்போ எனக்கு நான் செய்ய மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சிருப்போம். ஐய, நான்லாம் தலையே காமிச்சிருக்க மாட்டேன். ஓ, அப்போ என் மேல பாசம் இல்லாம தான் அன்னைக்கு நான் மயங்கினதும் கத்தி கலாட்ட பண்ணீங்க, அப்படிதானே? அது ஒரு ஹியூமனிட்டியில. எனக்கு ஆஸ்பத்திரியை பார்த்தா ஒரு மாதிரி வந்துடும். அங்க யார் கிடந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். அப்போ என் மேல பாசம் இல்ல? அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. சரி போங்க. போறாள. ஹலோ, அருண் தம்பியா? சொல்லுப்பா. அருணா? அண்ணி, பார்த்தல முடியாரத்தை பாரு. ஓடி போய் தூங்கு. செல்லாவி, உனக்கு இருக்கு.
பாத்தீங்களாக்கா, இவளுக்கு வெக்கப்படலாம் தெரியுது. இந்த கொக்குக்குள்ளேயும் இவ்வளவு லவ் இருக்கு. அதிசயம், ஆனா உண்மைதான். ஆமா ஜனனி, இந்த கல்யாணத்தை நடத்த போறோம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணலையே. கல்யாணத்துக்கு தேவை பையன் பொண்ணு, 2 நம்ம கஸ்டடியில தான் இருக்கு. வேற என்ன வேணும்? தாலி? என்னக்கா, நீங்க ஓல்டு தமிழ் பிலிம்ஸே பார்த்ததே கிடையாதா? அப்படியே திப்பு 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 திப்புன்னு ஓடி போறோம். அங்க ஏதாவது ஒரு கோயில் இருக்கும், பெரிய அம்மன் சிலை இருக்கும். அங்க போய் சாமி முன்னாடி நின்னு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அம்மன் கழுத்துல இருக்க கயிறு எடுத்து பையன் கையில கொடுத்து பொண்ணுக்கு கட்ட சொல்லணும். பார்த்தது இல்லையா நீங்க? அப்பதான் நல்லா த்ரில்லிங்கா இருக்கும். அதே படத்துல அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வில்லன் கேங் பூரா வந்து இந்த உதவி செஞ்சவங்க பூராத்தையும் வெட்டுவாங்க. பாத்திருக்கியா இல்லையா? அது அதை விட த்ரில்லிங்கா இருக்கும். அப்படி சாக போறியா நீ? இந்த குடும்பத்துல தினைக்கும் செத்து பொழைக்கிறதுக்கு அப்படி மாசா ஏதாவது செஞ்சுட்டு இவங்க கையில வெட்டுப்பட்டு சாவலான்ற நானு. அப்படி எல்லாம் நடக்காதுக்கா. நான் ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஹலோ மேம், சொல்லுங்க மேம். அப்படியா மேம்? சரிங்க மேம், பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் மேம். காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படியே இருக்கான். அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அக்கா, நாளைக்கே பண்ணிடலாம். இந்த ரணகலத்துல போய் நீ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறியா? ஏய், நம்ம வீட்டுல பிரச்சனை இல்லாத நாள் என்னைக்கு இருக்கு? அதுவும் சரிதான். அதுக்காண்டி யோசிச்சா எதையாச்சும் செய்ய முடியுமா? பணம் வேற வரணுங்கிறாங்க. அக்கா, நீங்க நாளைக்கே போய் ஜனனியை அழைச்சிக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. இல்ல, நம்ம 4 பேருமே போயிடலாம். எதுக்கு? முத நமக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். 4 பேருமே போலாம். நீங்க கூப்பிடலாம், எப்படியாவது நாளைக்கு நான் வந்திருப்பேன். அக்கா, நம்ம போவோம். இல்ல, 4 பேரும் போனா எங்க போறிய, எதுக்கு போறியன்னு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்களே. தெரியட்டும்க்கா, பாத்துக்கலாம். இவ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கா. சூப்பர் ஜனனி நீ. என்னக்கா, டென்ஷனா இருக்கீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க ஏர்ன் பண்ற பணத்துக்கு முதல்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறீங்க. ரொம்ப பெருமையா கம்பீரமா இருக்கணும். டென்ஷன் ஆகணுங்கிற அவசியமே இல்லையே. ஆமாக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பேர்லயே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறிய. லேட்டா நடந்தாலும் சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்பெல்லாம் பிறந்த குழந்தைக்கே அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களாம். எல்லார்கிட்டயும் ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு எல்லாமே இருக்கான். அது இல்லாத மனுஷங்களை பார்க்கவே முடியாதான். ஆனா நம்ம இப்பதான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓபன் பண்றோம்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏங்கா, நீங்க காலேஜ்ல படிக்கும்போது கூட அக்கௌண்ட் ஆரம்பிக்கலையா? இல்ல, அப்பாவே போய் டைரக்டா போட்டுட்டு வந்துருவாரு. அதுவும் எங்க டைம்ல எல்லாம் அக்கௌண்ட் திறக்கணும்னு கம்பல்ஷன் எதுவும் இல்ல. எனக்கெல்லாம் இருந்துச்சா இல்லையான்னு ஞாபகம் கூட இல்ல. எனக்கு இருந்துச்சே. எங்க அப்பா எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. ஆனா அது ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் செத்து போச்சு. ஆபரேஷனா? ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார்ல. ஹலோ மேம், இதில் உங்கள் பேங்க் பாஸ்புக்கு, டெபிட் கார்டு, செக் புக்கு எல்லாமே இருக்குது மேடம். இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ்க்கா.
கை கொடுங்க முதல்ல. கையை கொடுங்க. இதுதான் அக்கௌண்ட் நம்பரா? அக்கா உங்களுக்கு காலேஜ்ல இருந்து ஒரு பேமெண்ட் வரணும்ல, இப்போ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கல்ல, சொன்னீங்கன்னா கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்போ கல்யாணி மேடமை தான் கேட்கணும். அப்ப ஃபோன் பண்ணுங்க. பார்த்தல. ஹலோ மேம், நான் ஈஸ்வரி பேசுறேன் மேம். சொல்லுங்க. என்னோட பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்பதான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன். ஓகே அதை நான் இப்போ அனுப்பிவிட்டா உங்களால கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா மேம்? ஓகே, இப்போ அனுப்புனீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்ல கிரெடிட் ஆயிடும். ஓ தேங்க்ஸ் மேம், கொஞ்சம் அர்ஜென்ட். அனுப்பிடுறேன் மேடம். தேங்க்யூ 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 ஸோ மச் மேம். நான் இப்பவே அனுப்பி விட்டுடுறேன். ஓகே. கொடு, நான் அனுப்புறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். சார் இந்த அக்கவுண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓகே. அதையும் என்ட்ரி போட்டு கொடுத்துறீங்களா? ஓகே மேடம், ஷூர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. நீ இவ்வளவு தூரம் இனிஷியேட்டிவ் எடுக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது.